வேணும்ல என்ன சொல்றது? என்ன திங்கிற? பாஸ்தா சாப்பிடுறோம். அட புழுவுன்னு சொல்லு. புழுவுன்னு சொல்லலாம். புழுவுன்னு சொல்லு. ஆமா, அது எதுல செய்யறாங்க தெரியுமா உனக்கு? சொன்னா திங்கவே மாட்டேன். எதுல செய்யறாங்க சொன்னா திங்கவே மாட்டேன். பாஸ்தாவை தண்ணியை குடி. இந்த இருக்குவாரு தண்ணியை குடி. தண்ணி வெஞ்சன் எடுத்துக்க. மொச்ச பயிர் இருக்காரு தொட்டுக்க. பீன்ஸ்ல இதால சோயா லூசு. அன்னைக்கு அந்த பிள்ளைங்க போய் மீன் மக்கரை போய் சோயான்னு சொல்லிக்கிட்டு இருக்காள் பைத்தியம். இதால சோயா பீன்ஸ். இவங்க ஊர்ல போய் அதை போய் சோயான்றாங்க. மீன் மக்கர் இருக்குல்ல, அதை போய் சோயான்றாங்க. பற்று வாங்கியிருக்கலாம்ல. பற்று அன்னைக்கு கொடைக்கானல திண்டு ஆசை ஆயிடுச்சுல. பொட்டாய பாருங்க. வெள்ளப்பூடு வாங்கிட்டு வரேன். நீ வாங்கினியா? இது பார்த்தா வெள்ளப்பூடு வாங்கிட்டு வந்தேன். வத்தலை குண்டுல அங்க 150 ரூபாய் வாங்கினேன். வத்தலை குண்டுல 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். கேட்டாங்க மழை புண்டுன்னு. கார்ல வந்து அவங்க கேட்டாங்க. ஆமா, வர்றா சேட்டையை பாடுறா அப்படின்னு வர்றாரு. வைக்கிறாரு அப்பத்தாவ பாடுறா. அதான அது கையில கொடுக்கவே மாட்டேன்றாரு. காசை உங்க கையில கொடுக்க மாட்டேன்னு வைக்கிறாரு. கூட போட்டு வாங்க சொன்னதுக்கு கோழிக்கறி எடுத்து கொடுக்குறேன். 1 கிலோ 200, 2 கிலோ 400 வாங்கிட்டார். அதையும் வாங்கிக்கிற. என்ன சொன்னாரு? ஏன் மைக்கு வேற இல்ல. சவுண்ட் கம்மியா தான் கேக்குது. 2 மைக் வச்சிருக்கீங்க எங்க? வீட்டை போய் நீட்டா கிளீன் பண்ணி விட்டேன்ப்பா சாமி. எவ்வளவு குப்பை. இந்தா மாசன்றி பழகிருச்சுல அவருக்கு. கட்டட வேலை அப்படியான பாப்பாரு. படிக்கட்டு மேலே ஏறி காசு கொடுக்க மாட்டாங்க. 500 ரூபாய் அனுப்பினேன். ஒன்னு அறுத்து விடுவேன், அவனை அறுத்து விடுவேன். முடிந்தா ரொம்ப சொல்றேன். அவனே வாங்கியா? மிச்சம் 100 ரூபா கொடுத்துருக்கேன்ப்பா சொல்லிட்டேன். ஆமான்றாரு. என்ன வான்றாரு? கறிக்கு 500 ரூபா கொடுத்தேன். மிச்சம் 100 ரூபாங்க. ஒரு டைல்ஸ் ஒட்டுறதுக்கு பாரு. நேரம் ஒட்டி இருக்கலாம் அளவு போல. 5 ரூபா பசையும் வாங்கிட்டு வந்து 5 ரூபா பசையும் வாங்கிட்டு வந்து சுத்தியலுமா அவனுக்குள்ள சுத்தியல் இருக்கு. சுத்தியலை சுத்தி வராரு 4 டைம். அப்புறம் இங்கனக்குள்ள வந்து இருந்தது தேங்காய் வரிப்பம் பாரு, அதை வாங்கிட்டு போனாரு. இப்படின்றே அவனுக்குள்ள கீழே பாக்குறாரு. எதிர்த்தாப்புல இருக்கு. அப்புறம் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஏமத்தா வீடியோ போட்டு மணி விட்ட பாலத்தில் ஒரு வீடியோ போட்டுருச்சு. பால் வச்சு கொடுத்தாருல எடுத்துட்டியா? குளிக்கல. அப்படியே தூக்கதான் கொண்டு வரேன். நீயும் குளிக்கல? அப்பத்தான் குளிக்கல. நான் குளிச்சிட்டேனே. நான் எந்திரிச்சேன் காலையில. முதல் வேலை குளிக்கிறதே எனக்கு. அங்க இலுமிச்ச மலை எம்பிட்டு இருந்துச்சு. அங்க வீடு பெரிய வீடு. 6000 ரூபாய் வாடகையாமல. ஏமா எவ்வளவு பெரிய வீடு. 6000 ரூபாய். கார் பார்க்கிங்கோட
2 பெட்ரூம். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் தனியா, எலுமிச்சம்பழம், சப்போட்டா பழம், தென்னை மரம், வாழை மரம், அப்படியே தோப்பு மாதிரி இங்கிட்டு சைடுல படி இருக்குல்ல. ஒவ்வொரு ஆளும் தனித்தனி வீடு கட்டி வச்சுருக்காங்க வாடகைக்கு. மாடி அங்கிட்டு 2 ரூம் இருக்காம்டா. ஆமா சொன்னாங்க. முன்னாடி தாம்மா கார் பார்க்கிங், அதாம வாசல். இது பின் வாசல் மாதிரி. இது பின் வாசலுத்த. இது பின் வாசல், முன் வாசல். அங்கிட்டு கார் நிப்பாட்டுற இடம் 2 ரூம் அங்க தனியா இருக்கு. இங்கிட்டு 2 ரூம், அடுப்படி, ஆளு. 6000 பரவாயில்ல. அவங்களே 10 வருஷம் ஆச்சான். 10 வருஷம் ஆச்சான். இருமா அதை சொல்ல நல்லா இருக்கு வீடு. நாங்க கூட நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தா பார்க்கணும். ஆனா கடை இருக்கு. ஆனா கடை கடைக்கு சிரமம் இல்ல. கடை இல்ல. 10,000 ரூபாயா? ஏன் ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தா, ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தா கடைக்கு போக மாட்டியா? ஸ்கூட்டியில ஸ்கூட்டி வாங்கினா இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க, இவ்வளோ கடைக்கு போய்க்கிறோம். உனக்கு ஓட்ட தெரியாதா? பழைய வாங்குவோமா? பழகுவியா? ஆனா பழக தெரியாது அந்த பிள்ளைக்கு. ஓட்டி இருக்கான். எப்பத்தா செல்லுல விளையாடுவாய் ஒரு கேம், அதுல ஓட்டி இருக்காள. ஃப்ராட் பேச இவனை வச்சு ஓட்டிருக்கீங்க. பொய். ஓட்டினதே இல்ல. பொய். ஃப்ராட். பேசாம ஒரு வண்டி வாங்கி கொடுத்துறேன். எட்டத்துல போனா அந்த வண்டி வாங்கி கொடு. வண்டிக்கு போக நீ தான் பேட்டரி வண்டி வாங்கணுமா அந்த பிள்ளைக்கு? அம்மா அப்பா அம்மா இது பைபாஸ் போய் வெடிக்கும் சூட்டுக்கு. வெடிக்குமா? எது வெடிக்கும்? பேட்டரி வண்டி. பேட்டரி வண்டி படு வெடிக்கல. நானும் திண்டு பார்த்தேன். அமைதியான இடம். அவங்க வந்தாங்க. எத்தனை மணி இருக்கும்? 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 9:45. ஆஹா, நீங்க போகும்போதே மணி 9. ஆமாமா அதான் 9:45 இருக்கும். அவங்க போகும்போது போன் அடிச்சாங்களா ஓனரு? தெரியல. சாப்பிட வச்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்பதான் இது வடிச்சு வச்சுட்டு வெங்காயம் நறுக்கலான்னு வந்தேன். எதுவும் இல்ல, காஃபி இருக்கு வேணா சூடு கொடுத்துறாங்க. இல்ல வேணான்னு போயிட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா எதுவும் கேட்கல. ஆமா கரெக்டா சொல்லுவாரு. சந்தோஷ் அப்பதா இந்த கருவாங்க ஆசி அப்ப தண்ணி வருது. எந்த கருவாயே? இந்த கருவாயே நம்ம தவணை கருவாயே. இங்கே பாவத்தை அந்த போய்கிட்டு வந்தானே தெரியல. குட்டை யாருமே வரல. ஒருத்தன் கீழே குடிச்சிட்டு வந்துட்டேன். யாருக்கு? கலாமா. தவணை அப்படி எம்பிட்டு எடுத்திருக்க? காய் போடுங்க. பார்த்தா தவணை அப்படி எம்பிட்டு எடுத்திருக்க? தேவையில்லை சொல்லு. சொன்னா மட்டும் என்ன காசை தர வாய முடியும். இப்ப நீ சொன்னேன்னா இப்படி தரேன் 10,000 ரூபா ரொக்க பணம். ரொக்க பணம் 10,000 ரூபா. கிலோ எடுத்து வை சொல்ல சொல்றேன். ரொக்க பணம் 10,000 ரூபா. பார்த்தா உனக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. என்னைய கறியை திங்க விட்டு ஏன் காசை வாங்கி இருங்க. யாரு செந்தில 500 ரூபா கொடுத்துருக்கான். அப்புறம் தரேன், ஜிபேல இருக்கு எடுத்துறேன். இப்போ நான் வந்தேன் கொடைக்கானல் வீட்டு ஞாபகமே இல்லைம்மா. செந்தில 500 ரூபா கொடுத்துருக்கான். பிறந்த நாளுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்களே, அவங்க உனக்கு மீன் எடுத்து தர சொல்லி 500 ரூபா கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மீன் எடுத்து தரேன் சரியா? எடுத்து கொடுக்கலன்னா போட்டுருவேன். செல்லில் உள்ள வச்சு மீன் எடுத்து தரேன் உனக்கு. நான் கொடுத்துறேன். நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். 500 ரூபாய்க்கு அண்ணே நாளைக்கு மீன் அவன் எடுத்து கொடுத்தார வீடியோ போட்டு விடுறோம். உனக்கு மீன் வாங்கி தர சொல்லியிருக்காங்க. என்ன மீன் வேணும்? இது வாங்கிட்டு வரேன் உனக்கு. கெண்டைப்பொடி 2 10 கிலோ வாங்கிட்டு வரேன். 10 கிலோ உட்காந்து ஆகி நெய் மீன் வாங்குறா 1 கிலோ. அப்படியே அதான் நீட்டா இருக்கும். கிழங்கா மீன் வாங்கிட்டு வரேன். திந்திரிக்கா கிழங்கா மீன் சூப்பரா இருக்கும். கிழங்கா மீன் என்னான்னு கூட தெரியாதுமா. பொருள் திண்டா டேஸ்டா இருக்கு. வீட்டுல ராகி பண்றாளா? அது எப்படின்னு கேட்டு போன் அடிச்சான். ராயா? ராகி பண்ணுவேலாமா? சேமியா செஞ்சு கொடுப்பாங்க. கேப்ப சேமியா வேக போட்டு நல்லா தின்னுச்சு. எப்ப கருப்பா சாகு பண்ணுவாங்க. பூ நெய்யெல்லாம் போட்டு அரைக்கடல செஞ்சு தர மாட்டேன் நான். ராகி அவன் குண்டமா சொல்லி குடிச்சுட்டியே. குண்டமா கிழிச்சு கொடுத்தா எரியுது. ஆமா உரப்பு தீ பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அதோட முழுங்கிட்டு இருக்கேன். ஏன் 50 ரூபா போட்ட மாத்திரை போய் வாங்கணும். யாருக்கு வந்தோம்ல கடை திறந்துதான் இருக்காது. அப்புறம் நீங்க சொல்லாம இருக்கு வர்றா இது மனுஷி.
எதையுமே அங்கன விட்டு போடுறீங்க. அப்புறம் இங்க வந்து எரியுது பறியுதுன்றீங்க. அங்கனா ஒரு வாயை காட்டியே வாங்கியிருக்கானா, நீ இந்த வாயை எங்கே கொண்டு போறது? ஏய் தண்ணி எடுத்துக்குள்ள அப்பத்தாக்கு அப்பத்தா குடுல தண்ணி சாகிற வரைக்கும் உழைச்சு போட இருக்காண்டா. ஏன்டா எனக்கு இதை கொடுத்தது சாக சொல்றேன் தண்ணின்றால தண்ணி. அப்புறம் அசிங்கமா சொல்லியுமே செல்லுல வந்துருவோம். அது இது சோயா சாஸ் நிறைய வந்துருச்சுலமா. இப்ப 2 பையனையும் பார்த்து என்கிட்ட பேசிட்டாங்க. யாரு என்ன சொன்னாங்க? 3 பேர் அவேண்டா. இந்த இதுக்கு ஒரு நாள் மதனோட வந்த பாட போட்டு அவனை போட்டு குறை காட்டி அன்னைக்கு மயக்கமா வருதுன்றாங்க. கிருகிருன்னு என்ன நீ தானே குருகுருன்னு பார்க்காத கிருகுன்னு வருது. இந்த இருக்குன்னு சிறுப்பு பொருட்கள் அவங்களுக்கு போறான். நான் போய் குளிச்சுட்டு வரேன். அப்பத்தா நம்ம சேர்ந்து வீடியோ போடுவோம் கூட. என்னடா ரேஷன் கடை காரைங்களா அப்படின்னு சிரிக்கிறாரு இளங்காரனை கிடந்து. 1000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு போறாங்கடா. என்ன சரக்கு? சாமாங்க யாரு? தக்காளி வெங்காயம் யாரு? வாங்கினேன். எதுக்கு தெரியல எதுக்குடானே வீட்டுக்கு போறாங்க. என்ன பாக்கெட்டு மிளகாப்பொடி சிக்கன் பொடி அந்த பொடி இந்த பொடி. கடுகு வெடிக்க விட்டு போடுமா காயத்ரி? கடுகு வெடிக்கணும். பச்சை யாருக்கு எனக்கு பிடிக்காது. சொல்லி கொடுத்துருக்கேன். அங்காரு எப்படி எப்பத்தா வெடிதே வெடிக்கும் கடுகு அப்படி வெடிக்கும்ன்றாள் அவரு. நக்கல் பண்றாள் அவர் வர வர இந்த பிள்ளை ஒன்னைய எப்ப சொல்லுச்சு? உனக்கு மட்டும் காதுல கேட்டுச்சோ வெடி வெடிக்கும் கடுகு வெடிக்காதுன்னு. வெடிய கூட சீனி வேட்டை போட்டு விடுங்க கொண்டாந்து. சாப்பாடு ஆற கண்ணு வச்சுட்டாங்க. நட்டுனா வாங்கி வர மாதிரியே வருதுமா. கண்ணு வைக்கிறாங்க. ஏமா போட்டீங்களா? அதனால நான் பேசாம சமைச்சு வச்சுட்டு உட்காந்து அவ்வளவுதான் அதை பண்ணுமா. கத்துவீங்க. அப்ப நான் கொண்டு வந்து கொடுத்தாந்தா அதே பார்வையா இருக்காங்க. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? தின்னுகிட்டு இதெல்லாம் நீங்க திங்கலாமா, இதெல்லாம் நீங்க சாப்பிடலாமா சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு தேவை? அங்க முத காரியம் அந்த வாசக்கிட்டே உட்காந்து சாப்பிடாதுன்னு சொல்லி காயத்ரிக்கா சுகர் இருக்குப்பா பாவத்தை. ஏண்டா குரங்கு வாய கழுவுடா. என்னமா சொன்னா லூஸ் மாதிரி தான் பேசுறாங்க. காயத்ரிக்கு சோறு இருக்கா உங்களை சொல்லல. அப்பத்த என்ன நாளா இல்லைன்னா அப்படியே போயிரும்னா 10 வருஷம் கழிச்சு போயிரு அதுக்குள்ள. குடும்பம்லாம் சுகர் வரணும்னு நேர்ந்துக்கிறாங்க. அதனால அணிவிக்கிறது நீங்க நினைக்கிறீங்க வேலை பார்க்க மாட்டேது வைக்கணும். நைட்டெல்லாம் என் உயிருக்கு எனக்கு சொந்தம் இல்லாம வந்துச்சு. என்ன இருந்தோனே கரெக்டா 2 மணிக்கு தூங்குனேன். தூக்கமே வரல. நானும் பிறண்டு சரி கீழே போய் படுப்போம்னா இவ சுத்தி வாரா. மா ஏமா அவர் சுத்துறதுனா நேத்தி கடனா நான் பிள்ளையார சுத்தி வர்றதுக்கு படுக்கிறது எனக்கு முடியல. காலைல நான் எந்திரிக்கவே மாட்டேன். பால் காய்ச்சல் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சுட்டேன். யார் மீசமணி மாமா வீட்டுல பால் காய்ச்சா? எங்க மீசமணி வீட்டுல பால் காய்ச்சினாங்களா? குடி வந்துட்டாங்களா? இப்பதான் ஜாமநாட்டி வந்துட்டு இருக்காங்க. சரி அடுத்த வீடியோல சந்திப்போம்.